ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ருசியான நல்லா முறுமுறுன்னு இருக்கக்கூடிய கடலப்பருப்பு வடை எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 300 கிராம் கடலப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதை தண்ணியில் போட்டு ஒரு 3 to 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு ஆகிடும். அது ஒரு 4 மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் அதை 2-3 வாட்டி தண்ணியில் போட்டு அலசிக்கோங்க. அலசிட்டு அது கூட 2 முழு பூண்டும் வரமிளகாவும் எடுத்துக்கோங்க. பாதி பாதியாக இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, தண்ணியை நல்லா இருத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பல்ஸ் மோட்டில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். கடலைப்பருப்பு ஃபுல்லாக ஒரே டைமாக போட்டுறாதீங்க, பாதி பாதியாக போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு, பூண்டு வரமிளகா உப்பு இது இருந்தாவே போதும். லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு இந்த அளவுக்கு வரும்போது கொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப மையாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாகவே இருக்கணும். இது நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அது கூட சோம்பு, கறிவேப்பிலை, புதினா இருந்தால் புதினா போட்டுக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் புதினா அன்றைக்கி இல்லை. அப்புறம் கூட வெங்காயம், நம்ம வரமிளகா போட்டு அரைச்சதுனால பச்சை மிளகா அதில் போட வேணாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு நிறைய போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி உருண்டையாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு ஈஸியாக இருக்கும். நமக்கு எல்லாம் ஒரே சைஸ்லேயும் கிடைக்கும். அது நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு தான் போடணும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அந்த ஒரு உருண்டையை எடுத்து நல்லா தட்டிக்கோங்க. தட்டிட்டு எண்ணெயில் காஞ்ச எண்ணெயில் போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா கொஞ்சம் திருப்பி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வரும்போது நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. எண்ணெய் அடங்கின பிறகு தான் நீங்கள் எடுக்கணும். அவ்வளோதான். இந்த அளவுக்கு வந்த பிறகு, இந்த அளவுக்கு கலர் மாறின பிறகு நம்ம எடுத்துக்கலாம். மேலும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். அவ்வளோதான். நமக்கு மொறுன்னு ருசியாக இருக்கக்கூடிய கடலைப்பருப்போட ரெடி.